கிச்சு கிச்சு விட்டா சாரே யாரு அது? எல்லாம் மனுஷாளுங்க தான். தெரியுது இல்ல. அப்புறம் என்ன கொஸ்டின்? நான் ஒரு நெல்லு கொடுங்க. இல்லையாவது பள்ளியாவது இது சாரா கடை நினைச்சியா? பாரியா பெக்கணக்கா தான் கொடுப்பாங்க. இப்ப மாத்திட்டாங்களா? நீதான் கடை மாறி வந்திருக்கிற. எதையோ ஒண்ணு ஊத்தியா கை கால்லாம் அது பாட்டு கிடந்து கடகடான்னு ஆடுது. மிஸ்டர் பெக் ஒரு பார் ஊத்துங்க. பாரா? என்னையா? 2 கிளாஸ் ஃபுல்லா ஊத்தியா. ஃபுல்லாவா? யோ உனக்கே அதை பத்தி காசை நாங்க தர்றையா. என்ன மாடா மனுஷனா? அவனும் மாட்டுக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். பாவிங்களா, ஒரு கிளாஸ் பிராண்டி கல் படிச்சுட்டானுங்களா? நாங்க புதுசு இல்ல, இதுதான் எங்களுக்கு புதுசு. அப்படியா? என்னப்பா அதிசயமா இருக்கு? உட்காரு உட்காரு. குடிக்கிறதுல என்ன சின்னவன் பெரியவன்? கொஞ்ச நாளா எனக்கு மனசு சரியில்லை. என்ன வேதனைய மற. பொண்ணு ஓடிட்டா அவ்வளவுதானே? ஆமா. அதுக்காக இந்த காலத்து பசங்க சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆயிடுறீங்க. உங்களுக்கு என்ன சார் கவலை? உனக்கு அவ ஓடிட்டா, எனக்கு இன்னொருத்தி வந்து சேர்ந்துட்டா. இந்த பாரு, குடிக்கிறதுக்கெல்லாம் ரீசன் ஆகுது, கத்திரிக்காய் ஆகுது. அனுபவப்பட்டவன் சொல்றேன், குடி, ஆனா அளவோட குடி. இந்த வயசுல ஏன் இந்த விளையாட்டு? நீ வேணும்னா ஒரு பொம்மை எடுத்துக்க, 2 பேரும் சேர்ந்து விளையாடுவோம். பேர வந்தாலும் வந்தான், நீங்களும் ஒரு குழந்தை ஆயிட்டீங்க. இது யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். ஏம்மா உனக்கு இந்த வேலையெல்லாம்? ஸ்வீட் பிரமாதம். ஏமா இவருக்கு ஸ்வீட் கொடுத்த? அதுல சுகர் இல்ல, சாக்ரீன் தான் இருக்கு. என் மருமக வந்தாலும் வந்தா, ஐ அம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இத்தனை வருஷம் நீ இருந்த, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதா? பாத்தியா? அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம்பா. நினைச்சே வந்துட்டேன். ராதா, இவன் என் குடும்ப டாக்டர் சாமிநாதன் பேரு. இவன் எனக்கு வைத்தியம் பார்க்கறவன் மட்டும் இல்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட. கண்ணை விழுந்துரும் போல் இருக்கு. டாக்டர், இனிமே உன் மருந்து வேண்டாண்டா. என் மருமக வந்த சந்தோஷமே எனக்கு போதும். நீ சந்தோஷமா இருந்தாலே போதும். இருந்தாலும் நான் கொடுக்கிற டானிக்க நீ சாப்பிடணும். அது எதுக்குடா? இவன் இப்படித்தான் சொல்லுவான். நான் எழுதி கொடுக்கறத நீ போய் வாங்கிட்டு வந்து கொடு. கோபி, மருமகளும் பேரனும் வந்தது உன் வீடே ரொம்ப கலகலப்பாயிடுச்சு இல்ல? இவ்வளவு நல்ல பொண்ணை சேகர் காதலிச்சான்னு தெரியாம கல்யாணத்துக்கு குறுக்க நின்னுட்டோம். என்ன செய்யலாம்? இது தெரிஞ்சிருந்தா அப்பவே கல்யாணத்தை நடத்தி இருப்போமே. ஏன்பா அதெல்லாம் நினைக்கிற? காதல் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா என் முகத்திலேயே முழிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவனும் வைராக்கியமா என் முகத்துல முழிக்காமலே போய் சேர்ந்துட்டான். இதெல்லாம் விதிப்பா. லெட் அஸ் ஃபர்கெட் இட். எப்படி மறக்க முடியும்? எனக்கு அவன் ஒரே மகன். அவனை இழந்தது எனக்கு தாங்க முடியாத வேதனையாச்சே. இப்ப பேரனும் வந்துட்டா, மருமகளும் வந்துட்டா, மனசை தேத்திக்க வேண்டியதானே? இப்பெல்லாம் என் மிஸ்ஸஸ் எவ்வளவோ சந்தோஷமா இருக்கா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னப்பா டாக்டர், இவ்வளவு காலம் காத்தால கோபிநாத் கிட்ட பெரிய ஆலோசனை? கோபிநாத் மருமகளும் பேரனும் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். நான் அப்பவே சொன்னேன், பேசாம கல்யாணத்தை பண்ணிடுறான்னு. கேட்க மாட்டேன்ட்டான். என்ன சொல்ற நீ? அட நீ ஒண்ணு, சொசைட்டி எல்லாம் மாறிட்டு வர்ற இந்த காலத்துல காதல் கல்யாணத்துக்கு நீ ஏன் குறுக்க நின்ன? நீ சும்மாவே இருக்க மாட்டியா? பழசெல்லாம் கிடலன்னா உனக்கு தூக்கமே வராதுப்பா. அட இத சொல்ல வந்த மருமகளை இவன் மதிக்க மாட்டான்பா. மருமகளும் பேரனும் வந்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ சந்தோஷமா இருந்தா போதுமா? வந்த மருமகளும் பேரனும் இல்ல சந்தோஷமா இருக்கணும். நீ சொல்றது புரியலப்பா. நீ எப்ப புரிஞ்சுகிட்ட? இத பாரு, உன் மருமக விதவைங்கிறதுக்காக அவளை வீட்டுல பூட்டி வச்சுக்காத. சேச்சே, அப்படி எல்லாம் இவன் நடந்துக்க மாட்டான்ப்பா. அது இல்லப்பா, அவன் 4 பேரோட பழகி கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கும்படியா வச்சுக்கணும். 10ஆம் பசலித்தனமா நடந்துக்காத. என் குணம் உனக்கு தெரியும் இல்ல? ஏதோ என் மகன் விஷயத்துல பிடிவாதமா இருந்து தப்பு பண்ணிட்டேன். என் மருமக சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு மகிழ்ச்சி.
ஆல்ரைட், ரொம்ப சந்தோஷம். டாக்டர் உடம்ப பாத்துக்க. அதான் கிட்டவே இருக்கேன்ல. ஓ உடம்பையா வரேன். நீங்க கிரிக்கெட் ரொம்ப பிரமாதமா விளையாடுறீங்க. நீங்களும் பிரமாதமா கேட்ச் பிடிக்கிறீங்க. கிரிக்கெட்ல தான் வாழ்க்கையில கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபிநாத் இப்படி வெளியில போயிட்டு வரத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அவர் எங்க வந்தாரு? நான்ல அவரை அழைச்சிட்டு போயிட்டு வரேன். அது சரி பிரதாப், எங்க இப்படி? உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தேன். என்ன விசேஷம்? நாளைக்கு என் பர்த்டே. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும். எஸ்கியூஸ் மீ பிரதாப், நாளைக்கு அவருக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு. பிரதாப், ஒரு சஜஷன். என்ன? யூ இன்வைட் ராதா. அவங்க வரணுமே. அவளுக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சு போயிருக்கும். She may come, you know. May I come in? Yes. உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். நான் ஒரு தப்பும் பண்ணலையே. நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களா? அவ்வளவுதான் ஏன் இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. உங்க மாமனாரும் மாமியாரும் நீங்க இப்படி இருக்கிறத விரும்பல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு இன்விடேஷன். எதுக்கு? நாளைக்கு என் பர்த்டே. அப்படியா? ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். வாழ்த்து இங்கேயே சொல்லிட்டா எப்படி? நாளைக்கு அவசியம் விழாவுக்கு வரணும். ம்? ம். Happy birthday to you. Happy birthday to you. பிரதாப், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிரதாப் பர்த்டேல ஒரு வேண்டுகோள். அதை அவரு கண்டிப்பா நிறைவேற்றணும். உங்க இனிமையான குரல்ல ஒரு இனிமையான பாடலை பாடணும். நீங்க நல்லா பாடுவீங்களாமே. ப்ளீஸ். எஸ், உங்களுக்காக பாடுறேன். உட்காருங்க, எல்லாம் உட்காரு. எல்லாரும் நீங்க உட்காருப்பா. ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். நாதம் சுகநாதம் இதழோரம் கேட்கலாம். ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். காமதேவன் தந்தான் ஒரு காதல் ராஜ்யம். நாளும் போகச் சொன்னான்
இன்பவானில் ஊர்வலம் பூந்தென்றல் வாகனம் ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம் நாதம் சுகநாதம் இதழோரம் கேட்கலாம் ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம். மேனி வீணை ஒன்று அதை மீட்டி பார்க்கவோ மேனி வீணை ஒன்று அதை மீட்டி பார்க்கவோ இன்னும் கொஞ்சம் என்று உன்னை நானும் கேட்கவோ என் தாகம் தீர்க்கவோ ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம் நாதம் சுகநாதம் இதழோரம் கேட்கலாம் ராகம் ராகம் புது ராகம் இனி நாளும் பாடலாம்.